ஓம் சாந்தி. 108 நாள் அவ்யக்த பட்டியில், இந்த பிராணிக் பட்டியில் இன்னைக்கு 33வது நாள். அவ்யக்த முரளியோட டேட் 24/10/81. 24/10/81. அவ்யக்த முரளியோட ஹெட்டிங் சச்சே ஆஷிக் கி நிஷானி, உண்மையான காதலனோட அடையாளங்கள். இந்த முரளியில் பாபா அன்பை பற்றி பாபா சொல்லிட்டு வராரு. அன்பில் எந்த விதமான கணக்கும் கிடையாது. இவ்வளோதான் எனக்கு உங்கள் மேலே அன்பு இருக்குது. அன்பு அன்லிமிட்டடானது, அதுக்கு எந்த கணக்கும் கிடையாது. ஸோ அந்த அன்பு இருக்கும்போது, நம்ம அந்த கனெக்ஷனில் வரும்போது அதில் கணக்கு பார்க்காம நம்ம கொடுக்கணும். இங்கே பாபா சொல்கிறது ரொம்ப உயர்ந்த அன்பு. அன்போட அந்த உயர்ந்த ஸ்டேஜ் சம்பூர்ண சமர்ப்பன், முழுமையாக சமர்ப்பணம் ஆகுறது. இந்த ஆன்மீகத்திலே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று உறுதியான சங்கல்பம் பண்ணுறது, இதை நான் பண்ணியே தீர்வது, அடைஞ்சே தீர்வேன் அப்படின்னு. அது ஒரு விதமான வழி. இன்னொன்று சம்பூர்ண சமர்ப்பன் ஆகிடுது. இதில் புத்தி இல்லை, புத்தியோட அதிகமாக நம்ம மனசால் இதயபூர்வமாக சமர்ப்பன் ஆகிடுறது. இதில் ஒரு நேச்சுரல் ஃப்ளோ இருக்குது. ஸோ இந்த இதில் பாபா அன்பை பற்றி சொல்லிட்டு வராரு. இப்போ பாபா இங்கே ஏதோ ஒரு மனிதர் கிடையாது, உலகாயுத மனிதர் மாதிரி இவர் ஒரு மனிதர் கிடையாது. சிவபாபாங்கிறது அவர் ஒரு அனுபவம். அவர் ஒரு டிவைன் ப்ரெசன்ஸ். அவருடைய அந்த உபஸ்திதியே, அவருடைய அந்த நினைவே நமக்கு அவ்வளோ அன்பு சுகம் கொடுக்கக்கூடியது. ஸோ அவரை பக்தியில் கூட பாருங்கள், சர்வவியாபி அப்படிலாம் சொல்லிட்டாங்க. அவர் நமக்காக எல்லா இடத்துலையும் இருக்கார், எப்போ கூப்பிட்டாலும் வர ரெடியாக இருக்கார். ஸோ அதனால் ஒரு விதத்தில் பாபா சில நேரத்தில் சொல்கிற பக்தியில் சொல்கிறதும் தப்பு இல்லை. அவங்க பக்தியில் அந்த பாவனையோடு அப்படி சொல்கிறாங்க, கடவுள் என் கூடவே இருக்கார், முன்னாடி பின்னாடி எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்படின்னு. ஸோ அதனால் பாபாவை பற்றி நம்ம, அவரோட அன்பை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் ஏதோ ஒரு சாதாரண மனிதர் மாதிரி எங்கே தூரத்தில் அங்கே ஆகாயத்தில் உட்காந்துருக்காரு அப்படிங்கிறது கிடையாது. அவர் அவ்வியக்தமானவர். அவரை புரிஞ்சுக்கணுன்னா நம்மளும் அந்த அவ்வியக்த ஸ்திதியில் இருக்கணும். ஸோ அதனால் இதை கேட்கும்போது கூட நம்ம அந்த அவ்வியக்த ஸ்திதியிலேருந்து இதை கேட்க ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கி பாபா அவர் காதலனாக இருக்கார், தன்னுடைய காதலிங்களை சந்திக்க வந்திருக்கார். இது அந்த மாதிரி அன்புக்கான ஒரு சந்திப்பு. முரளியிலே பாருங்களேன், பாபா எவ்வளோ வித்தியாசமாக முரளிலாம் எடுக்கிறாரு. சில நேரத்தில் சொல்கிறாரு, நான் என்னோட நட்சத்திரங்கள், ஞான சூரியன், ஞான நட்சத்திரங்களை சந்திக்க வந்திருக்கேன். சில நேரத்தில் பாபா சொல்கிறாரு, நான் கமாண்டர், நீங்கள் எல்லோரும் ருஹானி மிலிட்ரி, ஆன்மீக மிலிட்ரி, அந்த கமாண்டர் சிவபாபா, நான் உங்கள் எல்லோரும் சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு ருஹானி ஆஷுக் மாஷுக். ஸோ அந்த ஒரு அன்புக்கான சந்திப்பு. ஸோ எங்கே சந்திப்பு, இதில் பாருங்கள் எவ்வளோ பாபா ஒண்டர்ஃபுல்லான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. எங்கே சந்திக்க வந்திருக்காருன்னா, பொதுவாக லவ்வர்ஸ்க்கான ஒரு பர்ஃபெக்டான பாயிண்ட் எதுனா, இந்த கடற்கரை பக்கத்தில் அந்த சீன் பாபாவுக்கு காமிக்கிறார். ஒரு அழகான கடற்கரை, அது பக்கத்தில் மலைகள்லாம் இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த சன்செட், அதாவது பொழுதுக்கான நேரம், அந்த நிலவு வர்றதுக்கான நேரம். இதெல்லாம் எவ்வளோ ஒரு வண்டர்ஃபுல்லான சீன், அந்த இதை பாபா க்ரியேட் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் இதை கேட்கும்போது அந்த சீன் அவங்க முன்னாடி கொண்டு வாங்க. ஸோ யோகாவில் இதெல்லாம் நம்ம கூட அனுபவம் பண்ணலாம். ஜஸ்ட்டு வெறும் எப்போ பார்த்தாலும் நான் ஆத்மா பரந்தாமத்தில் இருக்கேன், நான் அமைதினா அது சில நேரத்தில் போர் அடிக்கும். பட் இந்த மாதிரி நவீனதா புது விஷுவலைசேஷன்லாம் கொண்டு வரும்போது யோகாவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் நம்ம லவ்வர்ஸ்க்கான பொதுவாக வெளி உலகத்தில் கூட அவங்களுக்கு அவங்க 2 பேரும் தனியாக ஏதோ ஒரு இடத்துக்கு போக பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்காக பாபா இந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல்லான இடத்துல இப்போ பாபா சந்திக்க வந்திருக்காரு அப்படின்னு. ஸோ இப்போ இதில் பாபா சொல்கிற ஒவ்வொரு விஷயமுக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அடையாளம் இருக்குது. உதாரணத்துக்கு பாபா இதில் கடல்னு சொல்கிறார். கடல்னா என்ன, முழுமை, சம்பூர்ணமாக இருக்குது, அதோடைய அடையாளம், முழுமையின் அடையாளம், கம்ப்ளீட்டாக இருக்குது, நிரம்பிய நிலையில் அடையாளம். அதே மாதிரி அந்த மலைன்னு பாபா சொல்கிறாரு, அது உயர்ந்த ஸ்திதியின் அடையாளம். அடுத்து அந்த நிலவு, அந்த முழுமையான நிலவு, அது அந்த குளிர்ச்சி. ஸோ இதில் பாபா தான் சொல்கிறாரு, என்ன ஆனாலும் நீங்கள்
இந்த கடல் பக்கத்தில் வந்துடுங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை, என்ன பரிస్థితి இருந்தாலும் அந்த சிவபாபா அந்த கடல் பக்கத்தில் வந்துடுங்க. மற்றபடி பிரச்சனை எல்லாம் தானாக பறந்து போயிடும். ஸோ இதை வந்து ஒரு நல்லா உங்கள் இதில் பக்கா பண்ணி வச்சுக்கோ. இப்போ சாக்கார் வாணியில் கூட பாபா இந்த ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எங்கேருந்து பேப்பர் வருது? பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஎஸ் அதெல்லாம் ரொம்ப பெரிய எக்ஸாம். ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா லண்டன்லேருந்து பேப்பர் வருமா, எக்ஸாம் பேப்பர். ஸோ அந்த மாதிரி அதில் பாபா சொல்லியிருந்தாரு, உங்களுக்கு எங்கேருந்து பேப்பர் வருது? மேலேருந்து வருது. அப்போ மேலேன்னா இங்கேருந்து. ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து சிவபாபா நமக்கு டீச்சர் இல்லையா? ஸோ அவர் பேப்பரும் கண்டிப்பாக எடுப்பார். பேப்பரும் நம்ம வாழ்க்கையில் அவசியம்தான். பரீட்சை இதெல்லாம் வந்து அவசியம்தான். ஸோ அதுதான் வந்து நமக்குள்ளார உள்ள சக்திகள், குணங்கள் இது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரும். ஸோ அந்த மாதிரி இந்த பிரச்சனைகள், இந்த பேப்பர் இதெல்லாம் வரும்போது அந்த கடல் பக்கத்தில் வந்துடுங்க. இப்போ வந்து யோகா கூட இந்த மாதிரி பண்ணலாம். எல்லாரும் ஒரு செகண்ட் பாருங்கள். ஒரு அழகான கடற்கரை, அந்த இதை பாருங்கள். அங்கே வந்து ஒரு ஒயிட் கலர் மணல், அந்த கடல் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரையில் வந்து ஒரு லைட் ப்ளூவாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்க்க. அப்படியே அந்த கடல் வருது, அந்த கடலோட அலைகள் வருது. சன்செட் ஆகிற நேரம், அந்த நேரத்தில் நான் ஆத்மா அங்கே உட்காந்துருக்கேன். அப்படியே சன்செட் ஆகுது. அப்படியே அந்த நிலவு வந்து வெளியே வருது. எவ்வளோ ஒரு அழகான பொழுது அது. அந்த ஒரு நிசப்தமான அந்த ஒரு சைலண்ட்டை ஃபீல் பண்ணுங்க. அந்த இயற்கையின் அழகை, அந்த இயற்கையின் அந்த ஒரு பிரம்மாண்டத்தை பாருங்க. அது பக்கத்தில் உயர்ந்த மலைகள் இருக்கு. நான் அங்கே உட்காந்துருக்கேன். அந்த இடத்துல போன உடனே என்னோட உடலும் மனமும் சாந்தமாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் யோகா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி மலைகளோ இல்லை கடல் இருக்கோ அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல கூட போய் நீங்கள் உட்காந்து யோகா பண்ணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ இயற்கையோடு நம்ம உட்காந்து யோகா பண்ணுறோமோ அவ்வளோ யோகாவும் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல உட்காந்து பாருங்கள். இப்போ கடற்கரை பக்கத்தில் இருக்கீங்கன்னா அந்த கடலில் உட்காந்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா கூட மனசால பாருங்கள், இந்த கடல் வந்து எவ்வளோ விஷாலமாக இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நானும் எப்பயுமே பேகதாக இருக்கணும். அந்த ஸ்தூல கடலையும் சிவபாபா கடல், இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ நானும் அந்த மாதிரி விஷாலமாகணும், பேகதாகணும். கடலோட ஒவ்வொரு விஷயத்தை பாருங்கள். கடலில் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா குப்பை கழிவுகள் எல்லாமே அதில் போடுறாங்க. இருந்தாலும் கடல் எவ்வளோ ஸ்திரமாக இருக்குது, சாந்தமாக இருக்குது. அது பக்கத்தில் போனோடனே ஒரு குளிர்ச்சி அனுபவம் ஆகுது, சந்தோஷமாகறாங்க. ஸோ எவ்வளோ விசேஷத்தாக இருக்குது. அதை வந்து நீங்கள் பாருங்கள். அதை வந்து பாபாவோட கம்பேர் பண்ணுங்கள். ஏன்னா பாபாவை கம்பேர் பண்ணுறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த கடல் தான். இன்னும் நிறைய விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பாபா அவர் வந்து தன்னை கடல்னு சொல்கிறாரு. அப்புறம் சில இடத்துல நான் வந்து சூரியன், ஞான சூரியனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சூரியனோட கம்பேர் பண்ணுறாரு. அப்புறம் நட்சத்திரம்னு சொல்கிறாரு. அப்புறம் சில இடத்துல நான் விதை, சைத்தன்ய விதையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சில இடத்துல பாபா நான் சொல்கிறார், நான் வந்து ஒரு பிந்தி தான், ஜஸ்ட் ஒரு புள்ளி தான் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு இடத்துல பாபா சொல்கிறாரு, பாபா வந்து இனிமையின் மலையாக இருக்கார், இனிமையின் மவுண்டெயினாக இருக்கார். அப்புறம் சில இடத்துல பாபா சொல்கிறாரு, நான் வந்து ஜோதியாக இருக்கேன். பக்தியில் கூட காட் இஸ் லைட், இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாபாவை விதவிதமாக நினச்சி நம்ம யோகா பண்ணலாம். இதுவும் ஒரு விதமான யோகா தான். அடுத்து லவர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து பாபா சொல்லுவாங்க. 2 லவர்ஸ் சந்திக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ளார அந்த அன்பாக பாடிப்பாங்க. ஒருத்தவங்க மற்றவங்கள அன்பாக நினைவு செய்வாங்க. ஒருத்தவங்க மற்றவங்களால அந்த சேட் பண்ணுவாங்க, அந்த உரையாடல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பாபா கூட பண்ணணும். சில நல்ல நல்ல அந்த அன்பு வர மாதிரி அந்த சில சாங்ஸ், அந்த சாங் கலெக்ஷனும் உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த பாட்டு கேட்டவுடனே பாபா மேலே அந்த அன்பு வர மாதிரி. சில பாட்டு நீங்கள் ஞானத்தில் வந்த உடனே, சில பாட்டு கேட்ட உடனே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளார அந்த பாபாவோட அந்த அன்பு ஃபீல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பாட்டோட கலெக்ஷனும் நீங்கள் உங்கள்கிட்ட வச்சுருக்கணும். இந்த பாட்டு கூட பார்த்தீங்கன்னா அந்த சிங்கர் வந்து அவர் எந்த மனநிலையில் இருந்து, எந்த ஸ்திதியிலேருந்து பாடுறாரோ அதோட எஃபெக்ட் வந்து கேட்குறவங்க மேலேயும் படும். ஸோ ஓகே, இது வரைக்கும் பாபா சொல்லாரு, ஓகே இது வரைக்கும் ஓகே தான். ஆனால் அடுத்து தான் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாபா என்ன சொல்கிறாங்கன்னா,
இந்த விட்டில் பூச்சி வந்து அந்த விளக்கை சுற்றிட்டு ஓடி போயிடும்ல, அந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க, நாஜ் நக்கரேன்னு பாபா சொல்கிறாரு. சில பேர் பாபாட்ட அந்த சாக்கார வண்டியில் கூட சொல்கிறாங்க, பாபா இந்த விஷயத்த பண்ணாதீங்கன்னா அதை கேட்குறதே இல்லை, அதை தான் வந்து பாபா சொல்கிறது ஆப்போசிட்டாக தான் பண்ணுறது. ஆத்ம அபிமானியாக இருங்கன்னா தேகாபிமானத்தில் வர்றது. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க வந்து இந்த மாதிரி நாஜ் நக்கரே பண்ணுறாங்க. அடுத்து பாபா என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரியும் குழந்தைங்க வந்து பாபா பார்க்குறாரு. அப்போ இவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, ஆத்மாக்கள் எனக்கு ரெண்டு பேரையும் நினைக்கிறாங்க, பாபாவையும் நினைக்கிறாங்க, தேகதாரியும் நினைக்கிறாங்க. பாபாவும் வேணும், தேகதாரியும் வேணும், அந்த மாதிரி இருக்காங்க சில பேர். சில பேர் இப்படியும் இருக்காங்களாம், அதாவது அவங்க 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 மனசில் உள்ள கஷ்டத்தை கேட்குறதுக்கு ஒருத்தவங்க வேணும், ஒரு துணை வேணும், ஜஸ்ட்டு ஒரு துணை வேணும், ஒரு கம்பேனியன் வேணும். நான் ஃபோன் பண்ணால் அட்லீஸ்ட் நான் பேசுகிறத அவங்க 1 மணி நேரம்னாச்சும் கேட்கணும். நான் கஷ்டத்தில் தோல் சாய ஒரு தோல் வேணும். இப்படியும் சில பேர் இருக்காங்க. அதுலேயும் இவ்வளோ பண்ணியும் அவங்க திருப்தி இல்லை. இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து நீங்கள் டைமே கொடுக்குறதில்ல, என்ன கவனிக்கிறதில்ல. அப்படியும் வந்து இன்றைக்கி மனிதர் ஆத்மாக்கள் அந்த மாதிரி தான் இருக்காங்க. இப்போ பாபா வந்து இங்கே 2 விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறாரு. 2 ப்ராப்ளம்ஸ் இருக்குது குழந்தைங்க. ஒன்று வந்து இந்த மாதிரி சேட்டை நாஜ் நக்கரே பண்ணுறாங்க, 2வது வந்து அந்த சோம்பேறித்தனம் இருக்குது. ஸோ இது 2த்தையும் நீக்கணும். ஏன்னா இப்போ லவ்வர்ஸ்னால் 2 ஜோடியும் சரியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஒருத்தவங்க வந்து ரொம்ப வெள்ளையாக இருக்காங்க, ஒருத்தவங்க ரொம்ப கருப்பாக இருக்காங்கன்னா அது சரியாக இருக்காது. ஒருத்தவங்க ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க, இன்னொருத்தவங்க குள்ளமாக இருக்காங்கன்னா அந்த ஜோடியும் பார்க்க அவ்வளோ இதாக இருக்காது. இல்லை ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, ஒருத்தவங்க ரொம்ப குண்டாக இருக்காங்கன்னா அதுவும் பார்க்க நல்லா இருக்காது. ஸோ ஜோடினா 2 பேரும் ஈக்குவலாக இருக்கணும். அதனால் இங்கே பாபா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எப்பயுமே பாபா கொடுத்த அந்த ஜொலிக்கும் ஃபரிஷ்தா ட்ரெஸ்ஸை போட்டு இருங்க, இந்த தேகபானத்துக்கான ட்ரெஸ்ஸை போடாதீங்க. அதுலேயும் பாபா விதவிதமான ட்ரெஸ்ஸு சொல்கிறாரு. இதை வந்து தனியாக ஒரு அவ்வியக்தவாணியே பாபா எடுத்திருக்காரு, குழந்தைங்க எந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடுறீங்க. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த உடல் உணர்வுக்கான ட்ரெஸ், இதை வந்து எப்பயுமே போடக்கூடாது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இரத்தக்கரை நிறைஞ்ச ட்ரெஸ்ஸு, அது வந்து ஆத்மகாத் மாதிரியா, அதாவது விகாரத்தில் போகிறது வந்து இரத்த நிறைஞ்ச ட்ரெஸ்ஸை போடுற மாதிரி. அடுத்து வந்து துர்நாற்றம் உள்ள ட்ரெஸ், மற்றவங்களோட குறைகள் இதெல்லாம் பார்க்குறது வந்து அந்த மாதிரி துர்நாற்றம் உள்ள ட்ரெஸ்ஸை போடுற மாதிரி. ஸோ மற்றவங்க தேகத்தை பார்க்குறோன்னா இந்த தோலுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிற மாதிரி, அழுகி போன ட்ரெஸ்ஸை போட்டுக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடாமல் பாபா கொடுத்த அந்த ஜொலிக்கும் ஃபரிஷ்தா ட்ரெஸ்ஸை போடுங்க, ஆத்ம உணர்வில் இருங்க. அடுத்த ட்ரெஸ்ஸை பற்றி பாபா சொல்லிட்டாரு. அடுத்து வந்து வெயிட்டு பற்றி பாபா சொன்னார். ஏன்னா வெயிட்டு கூட இப்போ குழந்தைங்க என்ன மாதிரி சம்மந்தம் வச்சுக்கிறாங்கன்னா, யாரையாவது பார்த்து ஏதாவது வேஸ்ட்டாக பேசிக்கிட்டு வேஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ரிலேஷன் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்து வந்து உங்கள் சக்தியை வந்து செக் பண்ணி பாருங்கள். சக்தியை வந்து நிறையா குழந்தைங்க மிஸ்யூஸ் பண்ணுறீங்க, டைம் வேஸ்ட் வந்து நிறையா பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் கடமை என்னான்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இந்த மாதிரி டைம் வேஸ்ட்லாம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு. ஸோ அதனால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இதெல்லாம் வந்து என் டைம் வேஸ்ட் பண்ணுது, அதை எல்லாத்தையும் எடுத்து எரித்து கடலில் கலந்துருங்க. ஆனால் இருந்தாலும் சில நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த அஸ்தியை கடலில் கலந்தாலும் திரும்பி அது எப்படியே வந்துடுது. ஸோ மறுபடியும் அதை எரிச்சிருங்க. அடுத்து இங்கே வெயிட்டை பற்றி பாபா சொல்லிட்டு வந்தார். ஸோ அதனால் ஒரு ஃபிட்னஸ் பிளான் நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஆத்மாவுக்கும் சரி உடலுக்கும் ரெண்டுத்துக்குமே ஒரு ஃபிட்னஸ் பிளான் ரெடி பண்ணுங்கள். ரெண்டுத்துக்குமே நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும், ட்ரில் பண்ணணும். எப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்தூல எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்குது, மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆத்மாக்கான ட்ரில் பாபா சொன்ன மாதிரி 1 செகண்டில் பறந்தாம், அந்த 5 சொரூபம் ட்ரில் இதெல்லாம் பண்ணும்போது ஆத்மாவும் வந்து ஸ்ட்ராங் ஆகும், சக்திசாலி ஆகும். இல்லைன்னா எப்படி உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்ணலன்னா ஒரு மாதிரி சோம்பலாக டல்லாக இருக்கும், எந்த ஒரு சக்தியும் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி ஆத்மாக்கான எக்ஸசைஸ் பண்ணலன்னா அதனாலேயும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த எக்ஸசைஸ்க்கான ஒரு பிளான் வந்து ரெடி பண்ணுங்கள். அடுத்து வந்து பாபா கூட அந்த மாதிரி சிட் சாட் பண்ணிக்கிட்டே இருங்க. யோகாவில் வந்து இதுவும் ஒரு விதமான ஸ்டேஜ். பாபா கூட அந்த ஆன்மீக உரையாடல் பண்ணுறது, அதுவும் பாபா சொல்கிறார். சில குழந்தைங்க சொல்கிறாங்க என்ன ஆகுதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு. இதில் 2 விஷயமும் இருக்குது. அதாவது ஒரு சம்பூர்ணத்தாவின் ரொம்ப உயர்ந்த ஸ்டேஜு, எல்லாமே பாபா பார்த்துப்பாரு, என்ன ஆனாலும் பாபா பார்த்துப்பாங்க அப்படின்னு. இதில் இன்னொரு இதுவும் இருக்குது. இதை வந்து சோம்பேறித்தனத்தையும் சொல்லுவாங்க, பார்த்துக்கலாம் அப்புறம் அப்படின்னு. அந்த மாதிரி இது கிடையாது. அதாவது நம்ம ஸ்ரீமத் படி எல்லாத்தையும் செய்யணும், ரிசல்ட் வந்து பாபாவுக்கு சமர்ப்பணம் அப்படி. ஸோ
அதனால் நம்ம வாழ்க்கை வந்து விஸ்வ கல்யாணுக்காக, மற்றவங்களுக்கு சுகம் கொடுக்கறதுக்காக, மற்றவங்களுக்கு தூய்மை கொடுக்கறதுக்காக, என்னோட வாழ்க்கை வந்து ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கிடையாது, விஸ்வ கல்யாணுக்காக, லோக் கல்யாணுக்காக. ஸோ அதனால் டெய்லி வந்து செக் பண்ணி பாருங்கள், என்னோட ஸ்பிரிச்சுவல் வெயிட் எப்படி இருக்குது. எப்படி ஸ்தூல வெயிட்டும் செக் பண்ணுறோமோ அந்த மாதிரி இந்த ஆத்மாவோட வெயிட்டு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வேஸ்ட்டு போட்டேன், எவ்வளோ பாவம் செஞ்சேன் இன்றைக்கி, இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஒரு லவ் லெட்டர் எழுதணும். அது வந்து எப்படி இருக்கணும்னா, ரொம்ப பெருசாக கம்ப்ளைண்ட் அறிஞ்சு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 4 லைனில் ஷார்ட்டாக பாபாவுக்கு வந்து ரொம்ப ஒரு அன்பான ஒரு லவ் லெட்டர் வந்து பாபாவுக்கு எழுதுங்க. அந்த ஃபீலிங்கோட அந்த லவ் லெட்டர் வந்து எழுதுங்க. அடுத்து வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு. ஸோ இது வந்து எல்லோரும் நம்ம சேர்ந்து பண்ணால் தான் பண்ண முடியும். எப்படி வந்து கிருஷ்ணருக்கு வந்து 16,000 ராணி இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்களோ, அந்த மாதிரி இங்கே நம்ம என்ன பண்ணலான்னா 16,000 திவ்ய குணங்களோட ஒரு லிஸ்ட் எடுக்கலாம். நம்ம யஜ்யத்தில் ஆல்ரெடி ஒரு 36 இது எடுத்திருக்காங்க. அது கூட இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். சில இடத்துல 108 இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் சங்கட்டனில் இதெல்லாம் பண்ணும்போது நம்ம பண்ணலாம். அந்த 108 வந்து அப்புறமா இன்னும் கொஞ்சம் 500 ஆக்குங்க, 1000 ஆக்குங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக 16,000 வரைக்கும் கொண்டு போங்க. ஸோ அதை பண்ணிட்டோன்னா இது வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி ஆகிடும். கின்னஸ் ரெக்கார்டு இதெல்லாம் இது வந்து ஒரு மெகா ப்ராஜெக்ட். அந்த மாதிரி கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். அடுத்து வந்து லைட்டன் த லோட் சேலஞ்ச். இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, நான் எந்த விஷயத்தை விடணும்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள் நம்ம மனசில் பிடிச்சி வச்சுக்கிட்டே இருப்போம். அதில் எந்த ஒரு விஷயத்தை, எந்த ஒரு நெகட்டிவ் விஷயத்தை, எந்த ஒரு கவலையை, எந்த வேஸ்ட்டை விடணும்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக நான் எதை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறேன், அதுக்கு என்ன யுக்தி பண்ணலாம். அது விடணும்னு நினைக்கிறேன், ஆனால் இதனால் விட முடிய மாட்டேங்க. ஸோ அதுக்கு என்னெல்லாம் யுக்தி அப்ளை பண்ணலாம், இது வரைக்கும் என்னெல்லாம் யுக்தி இருக்குது, எதை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணிடணும். அடுத்து வந்து யோகாக்கான விஷுவலைசேஷன். இது கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இதில் பாபா இதெல்லாம் சொல்கிறாருல, அந்த கடல், அந்த மலை, இதெல்லாம் வந்து நீங்கள் யோகாவில் விஷுவலைஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் யோகா பண்ணலாம். அடுத்து ரொம்ப முக்கியமாக வந்து இன்றைக்கி வந்து போகு வைக்கிறத பற்றி பார்க்கலாம். போகு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஜென்ரலாக எல்லோரும் வைக்கிற போகு. ஆனால் நான் வந்து பாபாவுக்கு பர்சனலாக போகு வைக்கணும். இது என்ன ஆகும்னா, பாபாவுக்கும் எனக்கும் உள்ள அந்த கனெக்ஷன், அந்த ஒரு நெருக்கம் வந்து அதிகரிக்கும். ஸோ இதில் நீங்கள் பழங்கள் வைக்கலாம், ஜூஸ் வைக்கலாம், இல்லை ஸ்மூதிஸ் கூட வைக்கலாம். ஸோ நம்ம கிச்சனை வந்து நெருப்பில்லாத கிச்சனாக நம்ம மாற்றணும். ஸோ இந்த போகு வைக்கும்போது விதிபூர்வக எப்படி வந்து மதுபனில் விதிபூர்வமாக போகு வைக்கிறாங்களோ, அந்த மாதிரி நீங்களும் போகு வைக்கும்போது நல்ல ஒரு ப்ராப்பரான இடம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே அந்த போகை வந்து விதிபூர்வமாக அந்த பாட்டு வச்சு அதை வந்து அந்த விதிபூர்வமாக நீங்கள் பண்ணணும். அந்த போகு வைக்கும்போது மனசில் இந்த எண்ணத்தை கொண்டு வாங்க, பாபா நான் ரொம்ப அன்போடு இந்த போகு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன், நீங்களும் அன்பாக இதை சாப்பிட்டு உங்கள் திவ்ய வரதானங்கள் மற்றும் சக்திகளால் எங்களை நிரப்புங்க அப்படின்னு அந்த சங்கல்பம் உங்களுக்குள்ளார கொண்டு வாங்க. ஸோ இதுக்கு தான் போகுக்கான 7 விதி. நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃபஸ்ட்டு விதி என்னென்னா, ஒரு நல்ல ஒரு தூய்மையான இடத்த உங்கள் வீட்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் போகு வைங்க. அதுக்கடுத்து உங்களையும் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். நல்லா குளிச்சுட்டு சுத்தபத்தமாக நல்ல ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டு அந்த மாதிரி நீங்கள் போகு வைக்கணும். அடுத்து வந்து நம்ம போகு ரெடி பண்ணணும். போகுக்கு வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான நல்ல பழங்கள் எடுத்துக்கலாம். அதில் எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் அந்த பழங்கள் எடுத்துக்கலாம். இல்லை உங்களால் ஜூஸ் போட முடியும்னா ஜூஸ் கூட போட்டு அந்த இதை வந்து நீங்கள் போகை வந்து ரெடி பண்ணுங்கள். ஸோ அந்த போகை எதில் வைக்கணும்னா, அதுக்குன்னு தனியாக ஒரு நல்ல சுத்தமான ஒரு பாத்திரத்தில் அதில் வந்து போகை வச்சு பாபாவோட டிரான்ஸ்மிஷன் லைட் முன்னாடி வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து 4வது பாயிண்ட் நினைவில் உட்காரணும். 5வது பாயிண்ட் பாபாவுக்கு அந்த போகை அர்ப்பணம் பண்ணுறது. பாபா அப்படின்னு மனசால் சொல்லுங்கள், இந்த போகை வந்து ரொம்ப அன்பாக நான் ரெடி பண்ணியிருக்கேன், இதை நீங்கள் அன்போட ஸ்வீகாரம் பண்ணிவிட்டு உங்கள் திவ்ய வரதானங்கள் மற்றும் ஈஸ்வர சக்தியால் இதை நிரப்புங்க அப்படின்னு. அடுத்து வந்து போகு கூடவே யோகா பண்ணணும். அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 5-10 நிமிஷம் ஆச்சும் நல்ல அமைதியில் உட்காந்து பாபாவோட அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணி பாபாவுக்கு நான் இந்த இதை கொடுக்குறேன் அப்படின்னு அதை கற்பனை பண்ணுங்கள். பாபா அது அவருடைய திவ்ய சக்தியை இதில் நிரப்புறாரு, அதை வந்து நல்லா சுத்தமாக சக்திசாலி ஆகுது அப்படின்னு அதை ஃபீல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த போகை வந்து ரொம்ப அன்பாக நீங்களும் சாப்பிடுங்க, மற்றவங்களுக்கும் கொடுங்க. இந்த மாதிரி நம்ம பாபாவுக்கு போகு வைக்கிறதுக்கான விதி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்பார்க்கில் வந்து
பாபா இது வரைக்கும் சாப்பாடு சம்பந்தமான என்ன விஷயம்லாம் சொல்லியிருக்காரோ அதுக்காக ஒரு புக்கு போட்டிருக்காங்க. அவ்யக்தவாணி, சாக்காரவாணி, இதுலலாம் சாப்பாடு சம்பந்தமான என்ன விஷயம்லாம் பாபா சொல்லியிருக்காரோ அது ரிலேட்டடாக ஒரு புக்கு போட்டிருக்காங்க. நீங்கள் அது கூட வாங்கி படிக்கலாம். ஸோ அதில் பாபா நிறைய விஷயங்கள் சொல்கிறார். சாப்பாடு வந்து ஒரே மாதிரி சாப்பாடு இருந்தால் அவங்களுக்கு இது ஹெல்த்து நல்லாயிருக்கும். நிறையா ஐட்டம் வச்சு சாப்பிட்றோன்னா அதுவே வந்து பாடிக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாபா அது இது வரைக்கும் சாப்பாடு பற்றி என்ன சொன்னாரோ அது டேட்டோட அந்த இதில் இருக்குது. ஸோ அது கூட வந்து நீங்கள் படிக்கலாம். அடுத்து ஒரு சிஸ்டர் வந்து அவங்க அனுபவம் ஷேர் பண்ணாங்க. அமிதான ஒரு சிஸ்டர், டெல்லி நோய்டாவில் இருக்காங்க. அவங்க ஒரு யோகா டீச்சர் தான். இப்போ யோகா டீச்சராக இருக்காங்க. பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் விஆர்எஸ் எடுத்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. அவங்க வந்து அவ்யக்தவாணி பற்றி ஃபஸ்ட்டு நினச்சிட்டு இருந்தாங்களே இந்த பட்டியெல்லாம் நடக்கும்போது. அவங்க தனியாக படிக்கும்போது அவ்வளோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரலையா நினச்சிட்டு இருந்தாங்களே. இருந்தாலும் பாபா சொன்னது ஒரு வாட்டி படிக்கணும். ஆனால் ஒரு வேளை இதெல்லாம் படிக்காமலே சரி விட்டுருவோமா பாபா அப்படின்னு பாபாட்ட சொல்லிட்டு தான். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த அவ்யக்தவாணி ப்ராஜெக்ட் கிடைச்சிது. ஸோ இந்த அவ்யக்தவாணியில் அதான் லட்சியம். எல்லா அவ்யக்தவாணியும் நம்ம ஒரு வாட்டி படிச்சிடணும். ஸோ இது சங்கட்டனில் பண்ணும்போது ரொம்ப மஜாவாக இருக்குது. நிறைய அனுபவங்கள் ஏற்படுது. அதுலேயும் முக்கியமாக இந்த டயட் பிளான். நான் யோகா டீச்சர் இருக்கிறதுனால நிறையா பேர் என்கிட்ட வராங்க. அதில் எல்லாருமே ஞாபகத்தை ஏற்றுக்குவாங்களான்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த டயட்டை வந்து அவங்க ஃபாலோ பண்ணும்போது அவங்க என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஹட் யோகா பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கும் நிறைய பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. நிறைய ஹெல்த் பெனிஃபிட், நிறைய நோயெலாம் சரியாயிருக்கு. ஸோ அதனால் இந்த டயட் பிளான் வந்து இந்த ஃப்ரூட்டேரியன் லைஃப் ஸ்டைல் ரியலி ஒரு ஒண்டர்ஃபுல்லான லைஃப் ஸ்டைல். இதை பாபா நமக்கு கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய வரதானம் தான். ஸோ இதை கூட சச்சின் பாய் சொல்வார், பாபா வீட்டில் நிறைய சாப்பாடு கிடைச்சா கூட அதுக்காக எல்லாத்தையும் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. அதில் கொஞ்சம் ஏதாவது தியாகம் பண்ணுறதும் அதுவும் தியாகம் தான். ஸோ அதனால் இந்த ஃப்ரூட்டேரியன் லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைல். இப்போ கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேளை ஃப்ரூட்ஸு, ஒரு வேளை ரா எடுத்துக்கிறேன். பட் அதுவும் நான் வந்து விட்டுட்டு ஃபுல்லாக ஃப்ரூட்டேரியனாக மாறணும்னு பார்க்குறேன். ஏன்னா இது வந்து ரியலி ஒரு ஒண்டர்ஃபுல்லான இது. ஸோ நீங்கள் எல்லோரும் கூட இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக பாபாவோட யாத் பியார். பாபா என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி சதா அந்த சிவபாபா காதலன் போல் அவர் கூட எப்பயுமே அவர் கூட இருக்கக்கூடிய, அவர் கையில் கை வச்சு, அதாவது சதா ஸ்னேகி மற்றும் சகயோகி ஆத்மாக்களுக்கு சாத்துனா அன்பு, ஹாத்துனா அவரோட கையினா சகயோகம். அதே மாதிரி எனக்கு ஒரு சிவபாபா, என்னுடைய ஒரே ஒரு காதலன் சிவபாபா, அவரை தவிர வேற யாரும் கிடையாது. அந்த மாதிரி ஸ்திதியில் சதா சகஜமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி உண்மையான காதலிகளுக்கு அந்த ஆன்மீக காதலனின் அன்பு நினைவுகள். நமஸ்காரம். ஓம் சாந்தி. प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम,